குட் மார்னிங். மற்றும் ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். ஆண்டவரை துதிக்கிறதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும், குறிப்பாக சிலுவை குறித்த தியானம். நேற்று முதல் வார்த்தையை நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே இரண்டாவது வார்த்தையை குறித்து தியானிக்கவிருக்கின்றோம். ஜெபத்தோடே கூட. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த கல்வாரி சிலுவையிலே நீர் செய்த தியாகத்தை, பேர்பட்ட பாடுகளின் மத்தியிலும் நீர் சொன்ன வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும், உம்முடைய அன்பை மீண்டும் மீண்டும் நாங்கள் ருசிக்கிறதற்கும், உமக்குள் மகிழ்ந்திருப்பதற்கும், உம்மை துதிக்கிறதற்கும், நன்றிகளை ஏறெடுக்கிறதற்கும் எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நமக்காகவே சிலுவையில் மரித்தார். சிலர் நினைப்பது போல யாரோ அவரை பிடித்து பாடுபடுத்தவில்லை. அவரை யாருங்க அதை செய்ய முடியும்? அந்த யூதாஸ் காரியோத்து முத்தம் செய்தானே தவிர, அந்த சேவகர்களும் அவரை பிடிக்கத்தான் வந்தார்கள். ஆனால் அவரை பார்த்தவுடனே பின்னால் விழுந்தார்கள். என்ன தேடுகிறீர்கள்? யாரை இங்கே தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை என்று சொன்னபோது அது நானே என்று சொல்லி அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆமாங்க, அவர் தம்முடைய இயலாமையினாலே சிலுவையில் அறையப்படவில்லை. அவர் வேண்டுமென்றே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டும். ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தான். 53ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம். ஏசாயா 53:12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இந்த வார்த்தை கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவினால் அப்படியே நிறைவேறிற்றே. கவனிங்க, நெருமுறை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அவரை சிலுவையிலே அறைந்தபோது இன்னும் பயங்கரமான 2 கள்வர்களை இயேசு கிறிஸ்துவின் இடப்புறமும் வலப்புறமும் சிலுவையில் அறைந்தார்கள் என்கிற விஷயத்தை கூட நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா, இயேசுவை அறைந்த அந்த சிலுவை கூட பயங்கரமான குற்றவாளியும் கொலைபாதகனும் ஒரு பயங்கரமான வழிப்பறி கொள்ளையனுமான பரபாசுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த சிலுவை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கோரமான பாவிக்காக செய்யப்பட்ட அந்த சிலுவையை பயங்கரமான பாவிகளாக இருக்கிற நம் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையிலே அவர் நமக்காகவே பலியானார். அவருடைய தழும்புகளாலே நாம் சொஸ்தமாகும்படிக்கும், அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் பொருட்டும் அந்த கொல்கதா மலையின் மீது 2 குற்றவாளிகளுக்கு நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும், கவனிங்க, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். கவனிங்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இன்னொரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த குற்றவாளிகள் இருவருமே இயேசுவை தூஷித்தார்கள் என்று. ஆனால் எப்பொழுது அந்த 2வது கள்வன், அந்த குற்றவாளி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சொன்ன அந்த முதல் வார்த்தையை கேட்டவுடனே கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தெய்வ தன்மையை அவன் உணர்ந்தான். கிறிஸ்துவை அந்த நேரத்தில் அவன் விசுவாசித்தான். ஆனால் மற்றொரு கள்வனோ இன்னும், நீ கிறிஸ்துவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான். இன்னொரு விதத்தில் பார்த்தா, நீ முதல்ல சிலுவையில் இருந்து இறங்க, எங்களையும் இறக்கி விட, நம்மளை சிலுவையில் அரைஞ்சவங்கள ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட. இந்த உலகத்தில் மறுபடியும் நான் வாழணும், இந்த உலகத்தில் நான் என் பகையை தீர்த்துக்கணும், இந்த உலகத்திலே இருப்பதைப் போல உலக பிரகாரமாகவே கேட்கிறான் ஆண்டவரிடத்தில். இன்றும் கூட எத்தனையோ பேர்
உலக பிரகாரமானவைகளைத்தான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கார் கொடுங்க, எனக்கு பைக் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆண்டவரே, நீர் இருப்பீர் என்றால் எனக்கு கடன் கிடைக்கும்படி செய்யுங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க இன்றைய ஜெபம். நீர் கிறிஸ்துவானால், உமக்கு வல்லமை இருந்தால், நீர் மேன்மையான தேவன் என்பது உண்மையானால் எனக்கு கொடுங்க என்று எதை கேட்கிறாய்? எவைகளை கேட்கிறாய்? உலக பிரகாரமானவைகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதாவது தேவன் இருக்கிறார்னு அவரை காண்பிக்க சொல்லுங்க என்பது போன்று தேவன் மீதே ஒரு அதிகாரம் இருப்பதை போல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சில போதகர்கள் கூட அப்படித்தான் கேட்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதையும் பார்க்கிறோம். இரண்டாவது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இரண்டாவது கள்வன் அவனை கண்டித்ததோடு கூட, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படவில்லையா? நீ தேவனுக்கு பயப்பட மாட்டாயா? தேவனுக்கு பயம் இல்லைங்க இன்றைய மனிதர்களுக்கும் கூட. நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீயும் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது நியாயம்தான். ஏனென்றால் நாம் குற்றவாளிகள், நாம் அக்கிரமக்காரர்கள், நாம் பாவிகள். நாம் செய்த தவறுகளுக்காக நாம் கன்விக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம், தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் குற்றம் செய்தவர்களாயிருக்கிறோம். எனவே இந்த தீர்ப்பு நமக்கு நியாயமானதுதான். அதாவது நான் பாவிதான், நான் அக்கிரமக்காரன் தான் என்று தன் நிலையை அவன் உணர்ந்து கொண்டான். கவனிங்க, சிலுவையை தியானிக்கிறவன் தன்னுடைய நிலையை தான் அறிந்து கொள்ளுவான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லுகிறான். இவருக்குள் ஒரு குற்றமும் இல்லை என்று நம்மை நியாயம் தீர்த்த பிலாத்துவே சொன்னார் அல்லவா? இவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணேன் என்று எல்லோரும் காதுபட சொன்னானே. இவ்வளவாய் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டிருக்கிற, இவ்வளவாய் பாடுகளுக்குட்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய வாயிலே வருகிற அன்பின் வார்த்தைகளை கவனி. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இந்த சிக்ஷையை நமக்காக சுமக்கிறார் என்கிற விசுவாசம் அவனுக்குள் வந்ததினால் அப்படி பேசுகிறான். நாம் தண்டிக்கப்பட்டது நியாயம். இவரோ பாவமற்றவர், அவர் பாவத்தை அறியாதவர், பரத்திலிருந்து வந்தவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர். பாவிகளான நம்மை மீட்பதற்காகத்தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதுதான் சிலுவையின் சுவிசேஷம். அதை அந்த கள்வன் விசுவாசித்து தொடர்ந்து என்ன சொல்றான் பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். இயேசுவை நோக்கி பார்த்து, சிலுவையில, பக்கத்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து. அது வரைக்கும் எல்லாரும் போதகரே போதகரே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கள்வன் உணர்ந்து கொண்டான், இவர்தான் இயேசு. கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். மரியாள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். அவரே தம்முடைய ஜனங்களை, பாவங்களை ரட்சிக்கின்றவர். இந்த சுவிசேஷம் தாங்க அது. இயேசு என்றால் ரட்சகர், பாவங்களை மன்னிக்கின்றவர், பரலோகத்திற்கான மார்க்கம் அவர்தான். அவர் பட்சமாய் நோக்கி, இயேசுவே, ஆண்டவரே, உம் ராஜ்யத்தில் வருகிற போது அடியேனை நினைத்தருளும். அந்த கள்ளன் கூட முழுமையான சுவிசேஷத்தை விசுவாசித்து விட்டான். நீர் ராஜாவா என்று பிலாத்து கேட்டபோது, நீர் சொல்கிறபடிதான் என்றார் இயேசு. அது மாத்திரமல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் இன்று இருக்கும், நாளை காணாமல் போய்விடும். இந்த உலக பிரகாரமானவர்களெல்லாம் அழிந்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததாகத்தான் இருந்தது. நிரந்தரமான ராஜ்யம், சமாதானமுள்ள, சந்தோஷமுள்ள ராஜ்யம், மரணமற்ற ராஜ்யம். இந்த கள்ளன் அதை விசுவாசிக்கிறான். இந்த ராஜ்யம் அல்ல, பரலோக ராஜ்யம் என்றொரு ராஜ்யம் இருக்கிறது. அதற்கு நீரே அதிபதி. அந்த ராஜ்யத்தில் நீரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் ஐயா. எவ்வளவு தாழ்மையான பிரார்த்தனை பாருங்க, எவ்வளவு விசுவாசமுள்ள ஜெபம். கவனிங்களேன், உடைய ராஜ்யத்தில் எனக்கு அது இது வேணும்னு கேட்கலங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். எவ்வளவு அற்புதமான ஜெபம் பாருங்க. நாம தேவசன்னதிக்கு போகும்போது என்னென்னவோ கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
அதிக பிரசங்கித்தனமாலாம் கேட்போம் ஜெபம் பண்ணும்போது. அப்படி எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் பதில் தருவார் என்பதற்கு இது ஒரு அடையாளங்க. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னபோது இயேசு பிரதியுத்தரமாக என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, கவனிக்கணும், அப்பொழுதே அவ்வளவு வேதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கார். ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, பலவீனமா இருக்கார், பேசக்கூட பலன் இருக்காது. ஆனால் ஒரு கள்ளன் தன் மனம்போன வாழ்க்கை வாழ்ந்து கடைசி நிமிடங்களிலே ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்த போது முடியாது என்று சொல்லவில்லை. இப்ப என்ன கேட்கிற என்று சொல்லவில்லை. தாழ்மையானவர்களின் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சிரமங்களில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். விசுவாசிக்கின்றவர்களை ரட்சிக்கின்றவர் அவர். அவனை பார்த்து இயேசு என்ன சொல்றார் பாருங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். என்னை நினைத்தருளும் ஆண்டவர் என்ன சொன்னதற்கு உடனடியாக இயேசு பதில் தருகிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கிறவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக்குங்க என்று கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற பெரிய பாக்கியத்தை எனக்கு அருளுங்கன்னு கேட்கணுங்க. இந்த உலக பிரகாரமான எவையவைகளையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த வாழ்நாள் மாத்திரம் நமக்கு தேவையானவற்றை கேட்டுக்கொண்டிருந்த அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கலாம் நாம் தான் துர்பாக்கியவான்கள். பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான். பிழைப்பான் என்ற நித்திய ஜீவனை அருளிய தேவன் என்னை உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக்குங்க ஆண்டவரே என்ற உத்தமமான ஜெபத்தை அந்த கள்ளன் அங்கே செய்கிறான். ஆண்டவரின் அருகிலே இருந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டதும் அவன் உணர்ந்து கொண்டான். உடனே விசுவாசத்தோடு உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று கேட்டபோது ஆண்டவர் தந்த பதில பாருங்களேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். உன்னுடைய குற்றங்களுக்காகவும் கூட நான் என் ரத்தத்தை சிந்திவிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிலுவையில சிந்தி பாவ நிவாரண பலியாக தம்முடைய ஜீவனையே சிலுவையில் அவர் தாரை வார்த்து விட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நீ பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாயா? ஆண்டவரே, என்னை உம்முடைய வாரிசாக ஆக்குங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, என் பெயரை உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதுங்க என்று விண்ணப்பம் செய்திருக்கீங்களா? உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஆக்குங்க என்று என்றாவது ஜெபிச்சிருக்கீங்களாங்க? செபெதேயுவின் குமார்களின் தாய் தன் இரு பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து அவ என்ன கேட்டாங்க? என் பிள்ளை IAS ஆபீசர் ஆகிற மாதிரி செய்யுங்க, அல்லது என் பிள்ளைக்கு அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கிற மாதிரி செய்யுங்க, அப்படியாங்க கேட்டா? ஆண்டவரே, நீ 2 பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்தில் இடப்புறம் ஒருவனும் வலப்புறம் ஒருவனும் அமர்ந்திருக்கும்படியான கிருபையை அருளிச் செய்யுங்க. அது ரொம்ப கடினமான காரியம் என்ற போது இருந்தாலும் பரவாயில்ல, we are ready அப்படின்னு சொன்னாங்க 2 பேரும். நாங்கள் சிரமங்களை சகிக்கிறதற்கு உம்முடைய ராஜ்யத்தை சேரும்படி நாங்கள் ஆயத்தமாகிறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்களேன், நாமும் கூட அநேக சிரமங்களை கடந்துதான் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டியிருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த உலகத்திலும் உலக பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நடக்காதுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் இருந்த அந்த ஐஸ்வர்யவானருக்கு ஆனால் ஆண்டவர் இல்லாததுனாலே பாதாளத்திற்கு நரகத்திற்கு போனான். இந்த உலகத்தில் எதுவுமின்றி தரித்திரனாக இருந்த அந்த லாசருவோ தன் விசுவாசத்தினாலே அவருடைய ராஜ்யத்தை அடைந்தார். இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்கிறதை நீங்கள் விசுவாசித்தால், ஆண்டவரை விசுவாசித்து உலகத்தை உதறித்தள்ளி பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விலகினால் மன்னிக்கிற ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்கிக் கொள்வதற்கு, நான் என்னுடைய சித்தத்தின்படி உன் குற்றங்களை துடைத்து போடுகிறேன், இனி ஒருபோதும் உன் பாவங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படித்தான் அந்த கள்வனை அந்த இடத்திலேயே ஆண்டவர் மன்னித்ததினாலே, அவன் கழுவப்பட்டதினாலே, இன்றைக்கே நாளைக்கு இல்லை, அல்லது அப்புறம் இல்லை, இன்றைக்கே என்னோடு பரதீசில் இருப்பாய். ஆண்டவர் பரதீசிலே பிரவேசிக்கிற போது அவர் பக்கத்தில் இந்த கள்வனும் இருந்திருப்பான் இல்லையாங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் சொல்றேன். இப்ப தூதர்கள் கூட கேட்டிருப்பாங்க, யார் இது பயங்கரமான குற்றவாளியில் இவன் என்ன கூட்டு வரீங்க? ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னுடைய இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட முதல் ஆத்துமா இது. ஆமாங்க, உனக்காகவும் எனக்காகவும் தான் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்மார்க்கரா இருந்தாலும், எந்த அளவுக்கு தேவனை துக்கப்படுத்தி இருந்தாலும், பிறருக்கு தீங்கிழைத்திருந்தாலும்,
உன் பாவங்களை அறிக்கையிட்ட ஆண்டவர் அருளுகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் உன் சிட்சைக்கு பதிலாய் உன் பாவத்திற்காக வரவேண்டிய சிட்சைகளை அவர் சுமந்து கொண்டபடினாலே உனக்கு விடுதலை, உனக்கும் ஒரு புது வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரால் மாத்திரம்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. எனவே அவருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவர் என்ன கேட்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆண்டவர், இந்த காலை வேளையிலே நீர் சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் தியானிக்கும் போது அதன் சத்தியத்தை, சாரங்களை உணரும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுங்க ராஜா. மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க. கிறிஸ்துவ பக்தி என்பது உலக பிரகாரமானதல்ல, மேலானவைகளையே தேட வேண்டும் என்பதை உணர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மனம் திரும்பினவர்களாய் நீர் அருளிச் செய்கிற புது வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்று நீர் அருளுகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாவதற்கு தனிந்தன தியானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று உலக பிரகாரமான எதன் மீதும் நாங்கள் மனது வைக்காமல் ஆண்டவர் எங்களுக்காக பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்ற மேலானவைகளையே தேடுகிறதற்கு, இந்த உலகத்திலும் சாட்சியாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அவ்வப்பொழுது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.